மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வேத பகுதியை, விசுவாசத்தை குறித்து இயேசு போதித்த இந்த வேத பகுதியை வைத்து தேவனுடைய விசுவாசம் என்கிற தலைப்பிலே பல வாரங்களாக போதித்து வருகிறேன். தேவனுடைய விசுவாசம்னா ஆங்கிலத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லலாம், த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் அல்லது ஃபெய்த் ஆஃப் காட். தேவனுடைய விசுவாசம்னா அவருக்கு என்ன விசுவாசம் இருக்குதோ அதே விசுவாசத்தை நாமும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் ஒருவனும் இடத்தில் கனியை புசியாதிருக்க கடவுள்னு சொல்றாரு. 24 மணி நேரத்தில் அது வேரோடு பட்டு போயிட்டு சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா சொல்லும் போது ஏதோ ஆகும்னு நினைக்கல, சொல்றதுக்காக தான் அப்படி ஆகிறதுக்காக தான் அப்படி சொல்றாரு. சொன்னது அப்படியே ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வேரோட பட்டு போயிட்டோம்னா ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க அவர்கிட்ட, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்று. உடனே சொல்றாரு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு இருக்கிறது விசுவாசமே இல்லப்பா, எனக்கு இருக்கிற அந்த மாதிரி விசுவாசத்தை உடையவனாயிரு. எது என்ன விசுவாசம்? நான் சொல்லும் போதே அப்படி ஆக வேணும் என்று எண்ணி சொல்லுகிறார். அதுதான் பைபிள் ஃபெய்த், அதுதான் ரியல் ஃபெய்த். அதை குறித்து தான் இப்பொழுது நாம் பேசி வருகிறோம். இதற்கு நீதிமொழிகளிலிருந்து பல்வேறு வசனங்களை நான் எடுத்து காண்பித்தேன். ஏன்னு சொன்னால் இதில் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை நான் பேச ஆரம்பித்தேன் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி. அது என்னென்னா, ஃபெய்த் இஸ் ரிலீஸ்டு, காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் இஸ் ரிலீஸ் த்ரூ யுவர் வேர்ட்ஸ். உங்களுடைய வார்த்தையை கொண்டு தான் இந்த விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறோம். விசுவாசம் வந்து ஒரு வேலைக்காரனை போல உங்களுக்காக போய் காரியத்தை நடப்பிக்குது. ஆனால் அந்த வேலைக்காரனை எப்படி வேலை செய்ய வைக்கிறது? கட்டளை கொடுக்க வேண்டும், உங்களுடைய வார்த்தையினால கட்டளையிட வேண்டும். உங்களுடைய வார்த்தை சொல்லி தான், வார்த்தையினால தான் அதை செய்ய வைக்க வேண்டும். அப்போ விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறதுக்கு நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப அவசியம். அதனால தான் நம்முடைய வார்த்தைகளை பேசுவது ரொம்ப அவசியம். நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது, அறிந்து கொள்வது அவசியம். மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவைகள் என்பதை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். நான் வளர்ந்து வந்த காலத்திலெல்லாம் கடவுளுடைய வார்த்தை முக்கியமானதுங்கிறத தீவிரமாக போதித்தார்கள். ரொம்ப நல்லது, அது ரொம்ப போதிக்கப்பட வேண்டும். கடவுளுடைய வார்த்தை உண்மை உள்ளது, அது பொய்யுரையாத தேவன் கொடுத்த வார்த்தைகள்னு சொன்னாங்க. அதை நம்பலாம், அது மாசற்றது, பிழையற்றது, இப்படியெல்லாம் சொன்னாங்க. அது கரெக்டு. ஆனால் அதில் இன்னொரு பக்கம் இருக்குது. அது என்னென்னா, நம்முடைய வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் கேட்டால் நான் சொல்லுவேன், நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமானதுன்னு விளங்கி கொள்ளுகிற வரைக்கும் கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானதுன்றதை நம்ம விளங்கி கொள்ள முடியவே முடியாது. அது ரொம்ப பெரிய ஒரு சத்தியம். ஆக எனக்கு இந்த காரியம் விளங்க ஆரம்பித்த பிறகு தான் கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ உண்மை உள்ளதுன்னு விளங்கி கொள்ள ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய வார்த்தையில் எவ்வளோ பெரிய மேன்மையை கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்போது அப்போ அவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்றது எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் நீதிமொழிகள் எடுத்து சென்று நம்முடைய வார்த்தைகளை பற்றி பேசுகிறோம். நம்முடைய வாய்மொழியினால தான் சிக்குண்டு போகிறோம், நம்முடைய வாயினால தான் பிடிபடுறோம், நம்முடைய நாவில் தான் ஜீவனும் மரணமும் அடங்கி இருக்கிறது. இப்படி நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் என்கிறத குறித்து நான் பேசி வந்தேன். வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய வார்த்தைக்கு ஏற்றாற் போல தான் நம்முடைய வாழ்க்கை அமைய முடியும் என்பதை எடுத்து காண்பித்து வந்தேன். இதில் வசனங்கள் எல்லாம் நிறைய நீதிமொழிகள் எடுத்து காமிச்சா அது போதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சில உதாரணங்களை எடுத்து காண்பிக்கிறேன். இப்படி தேவ மனிதர்கள் எப்படி சரியான காரியத்தை பேசி எப்படி சரியான காரியத்தை சாதித்தார்கள், எப்படி விசுவாசம் அவர்களில் வேலை செய்தது, இந்த தேவனுடைய விசுவாசம் என்பது அவர்களுக்குள்ளே குடியிருந்து எப்படி அவர்கள் மூலமாக கிரியை செய்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னால் 2 கொரிந்தியருக்கு திருப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குதான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அதே போல எங்களுக்கும் விசுவாசத்தின் ஆவி இருக்கின்றார். எந்த மாதிரி விசுவாசத்தின் ஆவி? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, எலியா, எலிசா, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இருந்தது விசுவாசத்தின் ஆவி. அதே ஆவி எங்களுக்குள்ளே இருக்குதான் அப்படிங்கிறார் பவுல். நாங்களும் அவர்களை போலவே என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? எதை விசுவாசிக்கிறார்களோ அதையே பேசுவார்கள். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, வாயில வந்ததை பேசுவார்கள். அது விசுவாசி இல்லை. விசுவாசி என்கிறவன் வாயில வந்ததை பேசுறது இல்லை. சிலர் சொல்றாங்க, நான் மனசுல நினைச்சதை பட்டுன்னு பேசிடுவேன். அது விசுவாசி அல்ல. விசுவாசினா என்ன? எதை விசுவாசிக்கிறானோ அதை பேசுகிறான்.
எதை விசுவாசிக்கிறோன்றதை முதல்ல தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம. பாருங்க, இது வந்து சாதாரண ஒரு காரியம் இல்லை. விசுவாசிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. டாக்டர் ஒன்று சொல்கிறாரு, வக்கீல் ஒன்று சொல்கிறாரு, பேங்க் மேனேஜர் ஒன்று சொல்கிறாரு, எல்லா ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது. நிறைய காரியங்கள் உலக பிரகாரமாக பார்க்க போனால் அது உண்மைதான், அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த உண்மையின்படி அவர் சொல்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தை இன்னொன்று சொல்லுது. பேங்க் மேனேஜர் என்ன சொல்கிறாரு? இல்லை, உன்னால் தொழிலே ஆரம்பிக்க முடியாது, நடக்கவே நடக்காது, எந்த பண உதவியும் எங்கேயும் கிடைக்காது அப்படின்ற. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நடக்கும்னு. அப்போ வீட்டில் சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் கிடைக்காது நடக்காதுன்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இது நடக்கும். எதை நம்ப போகிறீங்க? அவங்க சொல்கிறத நம்ப போகிறீங்களா, இல்லை கர்த்தர் சொல்கிறத நம்ப போகிறீங்களா? உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க, அதை நம்ப போகிறீங்களா, கர்த்தர் சொல்கிறத நம்ப போகிறீங்களா? சிலர்லாம் நம்ம ஊரில் ரொம்ப பாரம்பரியம் மிக்கவர்கள், கிறிஸ்தவர்கள் முக்கியமாக காலாகாலமாக பின்பற்றி வர்ற காரியத்தை பின்பற்றி வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இதை நம்புகிறோம், எங்கள் தாத்தா அப்படி சொன்னார் ஆனால் நம்புகிறோம். உங்கள் தாத்தாவோட பெரியவர் ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் 4 தலைமுறையாக அப்படி நம்புகிறோமாக்கும். 4 தலைமுறை இல்லை, இல்லை, ஆயிரக்கணக்கான தலைமுறைகளுக்கு ஆதியும் அந்தமாக இருக்கிற தேவன் அவர் சொல்லுகிறார். அதை நம்ப போகிறீங்களா, இல்லை 4 தலைமுறைக்கு முன்னாலும் உங்கள் முப்பாட்டுனார் சொன்னதை நம்ப போகிறீங்களா? எதை நம்ப போகிறீங்க? பாருங்க, தாத்தா பெரியவர் தான், இல்லைன்னு சொல்லலை, தாத்தாவை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். பாரம்பரியம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் சொன்னால் இந்த கடவுளுடைய பாரம்பரியத்தை பிடிங்க. அவர் எல்லாவற்றையும் ஆரம்பித்து வைத்தவர், எல்லாவற்றுக்கும் கர்த்தாவாக இருக்கிறவர். அவர் சொல்கிறார், அதை நம்ப போகிறீங்களா? நான் முடிவு எடுத்துட்டேன், எந்த காரியத்திலையும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து அதைத்தான் நான் நம்ப போகிறேன், அதைத்தான் நம்ப போகிறேன். எனக்கு பாரம்பரியம் இருக்குது, எல்லாரும் போலவும் எனக்கும் பின்னணி இருக்குது, எனக்கு எங்கள் தாத்தா சொன்னதெல்லாம் இருக்குது, பாட்டி சொன்னதெல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் சொன்னதை நான் நம்ப போகிறேன். அவங்க சொல்கிறதெல்லாம் கர்த்தர் சொல்கிறதோட ஒத்து இருந்தால் அதை நம்புகிறேன், இல்லைன்னா அவங்க சொல்கிறத விட்டுட்டு கர்த்தர் சொல்கிறத நம்ப போகிறேன். அப்போ விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் நான் வந்து I have gone through a process of selection. நான் வந்து எதை நம்ப போகிறேன்றதை தெரிந்தெடுத்து கொண்டேன், தீர்மானித்து விட்டேன். எல்லாம் எனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சரி நான் இதை தான் நம்ப போகிறேங்கிறத தீர்மானித்து வைத்து தான் நான் விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசித்த பிறகு விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், விசுவாசிக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், எதை விசுவாசிக்கிறானோ அதை பேசுகிறான். விசுவாசிக்காததை பேசலை, என்னுடைய சந்தேகங்களை பேசலை, ஒருவேளை ஆகுமோ ஆகாதோ அப்படி பேசலை, எதை விசுவாசிக்கிறேனோ அதை பேசுகிறேன். விசுவாசிக்க தீர்மானித்த மாத்திரத்திலிருந்து எதை விசுவாசிக்க நான் தீர்மானித்தேனோ அதை மட்டும்தான் நான் பேசுகிறேன். இப்படி தான் வேலை செய்யுது விசுவாசம். விசுவாசம் வேலை செய்யறதுன்னா இப்படித்தான் வேலை செய்யும். பாருங்க, கார் முன்னால் போகணுன்னா ஃபார்வர்ட் கியரை போடணும், முன்னால் போகிறதுக்குன்னு ஒரு கியர் வச்சுருக்கேன், அதை போடணும். ரிவர்ஸ் கியரை போட்டு முன்னால் போக முடியாது. ரிவர்ஸ் கியரை போட்டு நீங்கள் என்ன தான் அழுத்தினாலும் சத்தம் போட்டாலும் எட்டி ஓச்சாலும் அந்த கார் என்ன பண்ணும், பின்னால் தான் போவோம். எனக்கு கியர் பின்னால் விழுந்துருக்குது, இது ஏன் அப்படி அப்படின்னு கேட்கக்கூடாது, அது அப்படி தான், ஏன்னா அப்படி தான் உண்டாக்கிட்டாங்க. சிலர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க இது ஏங்க அப்படி, எல்லாம் வாயில தான் வச்சுட்டாரா கர்த்தர், ஏன் வார்த்தை அவ்வளோ முக்கியமா, ஏன் இப்படி அப்படின்னா அது அப்படி தான், கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார். நம்மளை எப்படி உண்டாக்கியிருக்காருன்னு கற்றுக்க வேணும். இப்போ விசுவாசத்தை எப்படி பயிற்சி வைக்கிறதுன்னு கற்றுக்கொள்ள வேணும். இப்படி தான் உண்டாக்கிட்டார். ஆகவே விசுவாசத்திலே என்னுடைய வாழ்க்கை தொடர வேண்டுமா, முன்னேறி செல்ல வேண்டுமா, நான் வெற்றி பெற வேண்டுமா, விசுவாசத்திலே ஒரு வீரனா நான் இருக்க வேண்டுமா, முன்னேறி செல்ல வேண்டுமா, தடைகளெல்லாம் அகற்றி போட்டு எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற லக்கை நான் அடைய வேண்டுமா, அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் வந்து இந்த விசுவாசத்தை எப்படி ஆப்ரேட் பண்ண வேண்டுமோ, எப்படி இயக்க வேண்டுமோ அப்படி நான் இயக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படி இயக்கணுமோ அப்படி இயக்கணும், அப்போதான் இது வேலை செய்யும். நான் எப்படியும் இயக்கிட்டு இருக்க முடியாது, இப்படித்தான் இயக்கணும்னு வேதவசனம் சொல்லுது. அது எப்படி, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்றுதான், அப்படித்தான் நான் அதை இயக்க முடியும். வேற எந்த விதத்தில் அதை இயக்க முடியாது, வேலை செய்யாதது. இது நல்லா போகும் வாழ்க்கை. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். அப்ப நான் விசுவாசத்தால் பிழைக்க முடியும், விசுவாசத்தால் தான் நான் பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த விசுவாசத்தில் இந்த வண்டி போச்சுன்னா நல்லா போகும். சில சொல்றாங்க சல்டாஹே, ஏதோ தள்ளிட்டு போகுதுன்றாங்க. அவங்க ஏதோ தள்ளிட்டு போறேன், நாட்களை அப்படியே போறேன், தள்ளிட்டு போவேன்னா நல்லாவே போகும். அது காருனா ஒரு என்ஜின் இருக்குது, கியர் இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. நீங்கள் ஒன்று தள்ளிட்டு போகிறதுக்கா கார், ரோட்டில் எவனோ தள்ளிட்டு போகலான்றதுனால எல்லா காருமே தள்ளி தான் போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. ஏதோ 1-2 கார் தள்ள தான் வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, அதில் ஒன்றும் தெரியாத ஆட்கள் சிலர் இருக்கிறாங்க. போட வேண்டிய பெட்ரோலை போடல, ரிப்பேர் பண்ண வேண்டியதை சரியாக பண்ணலை, மெயின்டைன் பண்ண வேண்டியதை சரியாக பண்ணலை, அதனால் தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா.
எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது, எங்கள் காரை டெய்லி தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு அந்த கம்பெனிக்காரனை சொல்ல முடியாது, நாங்கள் பேட்டரி வாங்கி போடுறது இல்லை, நாங்கள் தள்ளி தள்ளி. ஏன்னா எங்கள் வீட்டில் 9 பிள்ளைகள் பாருங்க, அதனால 9 பெற்றதுக்கு ஏதாவது பயன் இருக்கணுமே, எல்லாம் தள்ளு. பேட்டரி எதுக்கு, புது பேட்டரி தள்ளு எல்லாம் அப்படின்னு 9 பேர் சேர்ந்து ஒரு தள்ளு தள்ளுனா அது ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் கூட ஹலோ, கார் காருனாலே தள்ளு வண்டி நினைச்ச கூடாது. காரு தள்ளு வண்டி அல்ல, கார் மோட்டார் வாகனம். அதை சரியா பயன்படுத்தினா, சரியான விதத்தில் உபயோகப்படுத்தினா நல்லா போகும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் விசுவாசத்தில் பிழைக்கக்கூடிய அளவில் உண்டு பண்ணி இருக்கிறார். நல்லா போகும், நல்ல முன்னேற்றத்தில் பாதையில் செல்ல முடியும், வெற்றியை அடைய முடியும், எல்லாம் முடியும். ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கு இந்த விசுவாசம் உண்டாயிருக்க வேணும். சில உதாரணங்களை பார்ப்போம். எப்படி தேவ மனிதர்கள் இந்த விசுவாசத்தை, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறபடி, எப்படி இந்த விசுவாசத்தை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு நடைமுறையில் நாம் பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் வெற்றி சிறந்தவர்கள் அவர்கள் நம்மள மாதிரி மனிதர்கள் தான், கொஞ்சம் அப்படி இப்படின்னு அங்கலாச்சவங்க தான். முதல்ல ஆபிரகாம், சாராலாம் சொன்னேன் இல்லையா, அவங்கெல்லாம் சந்தேகப்படுறதுல ரொம்ப பேர் போனவங்க. அவங்க சந்தேகப்பட்டு சிரிச்சாங்க, அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா. கடவுள் பிள்ளை கொடுப்பாருன்னு சந்தேகப்பட்டு சிரிச்சாங்க, அவங்களால நம்ப முடியல. ஆனால் அப்புறம் சரியாயிட்டாங்க. நம்ம கூட சில நேரத்தில் சிரிக்கிறோம், ஆனால் அப்புறம் சரியாயிடுறோம். சில நேரத்தில் பிரசங்கத்தை கேட்கும்போது இது எனக்கு கூட நடக்குமா, என்ன அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கொஞ்ச நாள் கேட்டு பாருங்க, சரியாயிடுவீங்க. அப்புறம் அப்படி நிறைய பேர் பார்த்துருக்கேன், சிரிச்ச ஆளுங்கள்லாம் இப்போ ஒழுங்காக உட்காந்துருக்குறாங்க. அதனால அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இப்பொழுது வெற்றி சிறந்து விளங்குகிறார்கள், விசுவாசத்தை கற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருத்தரை பற்றி வாசிக்கிற பாருங்க, ஆபிரகாம். ஆபிரகாமை பற்றி படித்து மாளாது, நிறைய படிக்கலாம் அவரை பற்றி. அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் விசுவாசம்னா என்னன்னு. 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவரையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். நல்லா கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் என்ன பண்ணவனான், சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான்னு வாசிக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் சம்பவம் தெரியும், ஆதியாகமத்தில் வருகிறது. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் நம்ம. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அவனுக்கு கொடுத்த அந்த ஒரு குமாரன் இல்லையா, 100 வயசுக்குள்ள பிறந்தான், அவனை கொண்டு போய் பலியிடு என்று சொல்லுகிறார். பலியிடுன்னு சொல்லும்போது இவன் காலையில் எதிர்த்து கிளம்பிட்டான் கொண்டு போய் பலியிடுறதுக்கு. வேலைக்காரர்களையும் கூட்டிக்கிட்டு கழுதையெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லா பொருளையும் ஏற்றிக்கிட்டு பலியிடுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி மலை அடிவாரத்தில் வந்த உடனே அந்த வேலைக்காரர்கள்ட்ட இப்படி சொல்லுகிறான். வாசித்துருவோம். ஏன்னா சிலர்லாம் வேத வசனத்தில் அவ்வளவு பழக்கமில்லாதவர்களாக இருக்கலாம், பழக்கமில்லாத புதியவர்களாக இருக்கலாம். பழையவங்களுக்கெல்லாம் தெரியாது, புதியவர்களுக்கு இது நல்லது, அதனால் வாசிக்கிறேன் நான். 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதைகளை இங்கே நீங்கள் கழுதைகளை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம். நானும் பிள்ளையாண்டானும் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோன்றாரு. எப்படி திரும்பி வர முடியும்? கர்த்தர் தான் சொல்லிட்டாரு, பிள்ளையை கொண்டு போய் அங்கே போய் பலியா ஒப்பு கொடுன்றாரு. ஆனால் போயிட்டு திரும்ப வருவோம். இந்த வார்த்தைகளை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். கவனிக்கணும். அப்போ எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிறோம், அதுதான் விசுவாசம்னு சொன்னேன். அதை காமிக்கிறதுக்காக தான் வாசித்தேன். கர்த்தர் சொல்லிட்டார் போய் குமாரனை பலியிடுன்னு. போகிறப்ப இவன் வேலைக்கார்ட்ட சொல்கிறான் மலையடி வாரத்தில், நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்ப வர்றோம். எப்படி திரும்ப வர முடியும்? பிள்ளையாண்டானும் இவனு திரும்ப வர முடியுமா? என்ன சொல்லியிருக்கணும்? போகிறேன்ப்பா, எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக கண்ணீரோடு கொஞ்சம் இருங்க இங்கே. ஏன்னு சொன்னால் போகிறேன், பலியிட போகிறேன், நான் போயிட்டு தனியாக தான் வருவோம் போல இருக்குது, என்ன ஆகுமோ தெரில. கர்த்தர் திரும்ப கொடுத்தாலும் கொடுப்பார், கொடுக்காவிட்டாலும் போச்சு, கர்த்தருடைய சித்தம் என்னவோ, நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லலை. நாமெல்லாம் என்னென்ன சொல்லியிருப்போம். நம்ம ஊரையே ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாரையும் உபவாசம் இருக்க வச்சு ஒரு பெரிய உபவாச கூட்டத்தையே கூட்டியிருப்போம். எப்படியாவது என் பிள்ளையோடு நான் திரும்பி வரணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் அவன் ஒன்றுமே பண்ணல பாருங்க. அவன் ரொம்ப சர்வசாதாரணமாக வேலைக்காரர்கிட்ட சொல்கிறான், நானும் பிள்ளையாண்டாலும் போயிட்டு
தொழுது கொண்டு திரும்ப வருவோம்னு. எதன் அடிப்படையில் அப்படி சொல்றான்? எபிரேயர் 11:18 சொல்லுது, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டிருந்ததே. அதான் அடிப்படை. கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்லியிருந்தாரு? உன் சந்ததி இஸ்மேல் மூலமா விளங்க போறது இல்ல. எது மூலமா விளங்க போகுது? ஈசாக்கின் மூலமா தான் உன் சந்ததி விளங்க போகுது. அது மூலமா தான் இயேசு வரப்போகிறார். இது ஒரு பெரிய ஜாதியாக போகிறது. இந்த பையன் மூலமா தான் நான் பெரிய ஜாதியை உண்டாக்க போறேன். அது மூலம் தான் இயேசு வரப்போறார். இயேசு மூலமா தான் ரட்சிப்பு வரப்போகிறது. இதெல்லாம் வாக்கு தத்தமாய் இவன் பெற்றிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன், மரித்தோரில் இருந்த தேவன் எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி, எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. எப்படி அந்த ஆட்கள்கிட்ட அப்படி சொன்னான்னா, இவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனால ஈசாக்கு சாக முடியாது. அப்படியே நான் போய் அவனை கொன்று பலியிட்டு தகன பலியிட்டு சாம்பலாக்கினா கூட அந்த சாம்பல்ல இருந்து திரும்ப ஈசாக்கை எழுப்பி கடவுள் எனக்கு கொடுப்பார். நான் கீழே திரும்ப ஈசாக்கோட தான் வருவேன். எப்படி விசுவாசிக்கிறான் பாருங்க. விசுவாசித்துட்டு இந்த விசுவாசத்துக்கு மாறா ஒன்றும் பேசல. ஈசாக்கு உயிரோடு இருப்பான், அவன் மூலமா சந்ததி வரும்னு விசுவாசிக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்ற கட்டளையை பார்த்தா ஆப்போசிட்டா இருக்கு. இவனை கொல்லுன்றாரு, இவனை பலியிடுன்றாரு. ஆப்போசிட்டா தெரியுது. அதனால அங்காலாய்க்கல, விசுவாசிக்கிற காரியத்துக்கு எதிராக பேசல. எதை விசுவாசிக்கிறானோ அதை மட்டுமே தான் அவன் பேசுகிறான். இதுதான் இங்க கவனிக்க வேண்டியது. இதுதான் விசுவாசம் பாருங்க. விசுவாசிக்கிறத மட்டும் தான் பேசணும். உணர்றதெல்லாம் பேசக்கூடாது. வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது. மனசுல வந்ததெல்லாம் பேசக்கூடாது. சில சொல்லாங்க நான் பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. மனசுல வந்தது அது நல்ல விசுவாசி இல்லை. எனக்கு வாயில வந்தா நான் சொல்லிடுவாங்க, அதுவும் நல்ல விசுவாசி இல்லை. எதை நீங்கள் விசுவாசிக்க தெரிந்து கொண்டீர்கள் அதை மட்டும்தான் பேசணும். விசுவாசி என்கிறவன் ஒன்றை தெரிந்து கொள்ளுகிறான் விசுவாசிக்கிறது, அதை மட்டுமே அவன் பேசுகிறான். இருக்கீங்களா? அதான் விசுவாசம். அப்படி இருந்தா எல்லா ஜெயத்தையும் வெற்றியும் நாம பெற முடியும். அப்ப இவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஈசாக்கு சாக முடியாது எண்ணிதான் அவன் சொல்றான். போற வழியில குமாரனே கேட்கிறான், விறகு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, பலியிடுறதுக்கு ஆடு எங்கன்றான். இவன் சொல்றான், அப்போ சொல்லியிருக்கலாம், தம்பி உனக்கு தான் சொல்லணும்னு இருந்தேன். உடனே அழுது, ஒரு அழுது அவனுக்கு முன்னால, உன்னை தான்ப்பா ஆடாக்கிட்டாரு கடவுள், என்ன பண்றது? கடவுள் என்ன செய்வார்னு ஒன்றும் சொல்ல முடியல. அது சில நேரத்தில் நல்லா இருக்கிறாரு, சில நேரத்தில் இப்படி ஏதாவது பண்றாரு, நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுக்கலாம். ஒன்றும் சொல்லலாம். சொல்றான், கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன பதில் பாருங்க. The answer is consistent with his faith. அவன் என்ன நம்புறானோ அதே தான் பேசுறான். அதுக்கு மாறா ஒன்று பேச. என்ன நம்புறான்? செத்தாலும் அவனை எழுப்பி தருவாரு. சாம்பலாக்குனாலும் அந்த சாம்பல் இருந்து மறுபடியும் ஈசாக்கு எனக்கு எழுப்பி தருவாரு. அவர் சொல்லிட்டாரு, ஆகவே இவன் சாக முடியாது. இவனாலதான் சந்ததி வழங்கணும் வாக்கு தத்துவம் இருக்குது. ஆகவே அந்த வாக்கு தத்துவத்துக்கு மாறா எனக்கு நடக்கவே முடியாது. ஆகவே என் பேச்சை நான் மாற்றவே போறதில்லை, சந்தேக பேச்சை பேச போறதில்லை, அங்கலாய்க்க போறதில்லை, என் பேச்சில் அவிசுவாசத்தை நான் வெளிப்படுத்த போறதில்லை. எதை விசுவாசிக்கிறேனோ அதே தான் நானு. அதனாலதான் அவனை 11ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கிறாங்க விசுவாச வீரர்கள் பட்டியல்ல. ஏன் சொன்னா அதே தான் பேசுறான் பாருங்க. அவன் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், ஒண்ணுமே சொல்லல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம கூட வீட்டில் அப்படிதான் பேசணும்னு நினைக்கிறேன். மனைவி சாயந்தரம் என்னங்க சாப்பிட்றதுன்னா, அதை ஏன் கேட்குற? ராத்திரியெல்லாம் எனக்கும் தூக்கம் இல்லை, கோழி வாங்குறதுக்கே காசு இல்லை, எப்படி தான் ராத்திரி சமாளிக்க போகிறோம்? இப்படி நீங்கள் பேசினோன்னு இருக்கிற அந்த மனைவிக்கு இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அங்கலாய்ப்பு இன்னும் பெருசாயிடும். ஏற்கனவே இருந்த பயங்கள்லாம் பெருசாயிடும். அப்படிப்பட்ட கணவர் ஒருத்தர் வீட்டில் தேவையில்லை. எப்படி பேசணும்? நீ பயப்படாத, கர்த்தர் நமக்கு சகாயர், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக நமக்கு செய்து தருவார். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுறது ரொம்ப முக்கியம். எது நடக்குதோ அதை பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. என்ன நடந்துகிட்டு இருக்கிறதோ அதை பேசுறதுக்கு ஒரு பெரிய இது தேவையில்லை பாருங்க. அதுக்கு ஒரு பெரிய பைபிள் தேவையில்லை, அதுக்கு ஒரு விசுவாசம் தேவையில்லை, அதுக்கு ஒரு கோயில் தேவையில்லை, அதுக்கு ஏர் கண்டிஷன் தேவையில்லை, மைக்கு தேவையில்லை, கேமராலாம் வச்சு படம் எடுத்து போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. எது நடக்குதோ அதை சொல்றதுக்கெல்லாம் தேவையா? ஒன்று தேவையே கிடையாது. என்ன நடக்கணுமோ அதை எப்படி நடக்க வைக்கிறது விசுவாசத்தில், அதுக்கு தான் ஆள் தேவை, அதுக்கு தான் ஒரு பிரசங்கம் தேவை, அதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவை, அதுக்கு ஆவியானவர் தேவை, அதுக்கு பைபிள் தேவை, அதுக்கு ஒரு பிரசங்கியார் தேவை, அதுக்கு எல்லாம் தேவைப்படுகிறது. இருக்கீங்களா? அப்ப
என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பேச வேணாம். எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், எதை விசுவாசிக்கிறீர்கள், எதை நம்புகிறீர்கள், அதை பேசுங்கள். அத்தி மரத்தில் இனி ஒரு காலம் ஒருவனுக்கு கனி பூசிக்க கூடாதுன்னு அவர் நம்புறாரு, அதை தான் பேசுறாரு. அது அப்படியே ஆயிட்டு. சொல்லும் போதே அவருக்கு தெரியாது அப்படிதான் ஆகும்னு, அவருக்கு தெரியும். இருக்கீங்களா? சரி, இப்போ அடுத்த வசனத்தை வாசிப்போம். 20ஆம் வசனம். விசுவாசத்தினால ஈசாக்கு, பாருங்க, அவங்க அப்பாவுடைய விசுவாசம் பையனுக்கு வந்துருச்சு. கற்றுக் கொடுத்துட்டார் அப்பா. அப்பா உனக்கு கொடுக்குறதுல பெரிய இது தான், விசுவாசத்தை கற்றுக்கன்னு சொல்லி பையனுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு போல இருக்கு. அதனால ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல ஈசாக்குக்கும் விசுவாசம். விசுவாசத்தினால ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். எல்லாம் சொல்லுங்க, வருங்காரியங்களை குறித்து தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். வருங்காரியங்களை குறித்து. அப்ப பிள்ளைகளை பார்த்து சாவர நேரத்தில் நான் போறேன், நீங்கெல்லாம் என்னதான் பொழப்பு நடத்த போறீங்களோ தெரியல, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, விட்டுட்டு போறேன், எனக்கு ஒரே கவலையா இருக்குன்னு சொல்லல அவன். நான் சொல்றேன், நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு கடவுள் ஏற்கனவே சொல்லிட்டாரு. பிதாவாகிய ஆபிரகாம் இடத்துல சொல்லிட்டாரு, நான் எப்படி இருக்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. என் பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க, சந்ததி சந்ததியாய் நாம் எப்படி இருக்க போறோன்றத கடவுள் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆகவே இப்போ நம்ம பேச்சை மாற்றக்கூடாது. எப்படி இருப்போமோ, என்னவா இருப்போமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ அப்படி பேசக்கூடாது. இப்போ அவன் என்ன சொல்றான், வரும் காரியங்களை குறித்து தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். என்ன நடக்க போது, எப்படி இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி இருப்பான் என்று நான் நம்புகிறேன். இருக்கீங்களா? எப்படி இருக்க போறார் பிள்ளைகள் என்று சொல்லி பாருங்க. ஒரு அம்மா சொல்லுது பாருங்க, இருக்குதுங்க, பையன் நல்லா தான் இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா வேலை செய்யறான், ஆனா அந்த பொண்டாட்டி, வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்க போதோ, வர்றதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க அந்த அம்மா. வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்க போதோ அதை பொறுத்து தானுங்க எல்லாம். இல்ல இல்ல, இந்த வாய் இப்ப பேசுறீங்களா அதை பொறுத்து தான் எல்லாம், பொண்டாட்டியை பொறுத்து இல்லை. இந்த வாய் தான் நிர்ணயிக்க போறது எப்படிப்பட்ட பொண்டாட்டி வரப்போகுதுன்னு. அது தெரியல பாருங்க அவங்களுக்கு. பொண்டாட்டி எப்படி இருக்க போதோ அப்படிதான் வாழ்க்கை இருக்க போகுது. இல்ல இல்ல, பொண்டாட்டி எப்படியோ அப்படி இல்லை வாழ்க்கை, வாய் எப்படியோ அப்படிதான் பொண்டாட்டி, அதன்படிதான் வாழ்க்கை. அந்த அம்மாவுக்கு சொன்ன ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க அவங்க, என்னடா இதுன்னு புதுசாக இவர் என்னமோ சொல்கிறாருன்னு சொல்லி. நான் சொன்னேன், ஏங்க பொண்டாட்டியை பற்றி பைபிளில் சொல்லியிருக்குது, அதை சொல்லுங்களேன். அவ திராட்சை கொடியை போல இருப்பா, அப்படி இருப்பா, அப்படிலாம் இருப்பான்னு சொல்லி இருக்குது. அப்படி சொல்கிறது தானே. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பைபிள் காலையில் வாசிக்கிறதோடு சரி. இது நம்ம சொல்கிறதுக்காக தான் எழுதி வச்சிருக்குதுன்ற விளங்கலை. நான் 2 அதிகாரம் வாசித்தேங்க இன்னைக்கு, நாளைக்கு கரெக்டாக வாசித்துருவேன். நான் அடியேன் இது வரைக்கும் ஒரு நாளும் தவறாமல் கரெக்டாக 2 அதிகாரம் வாசித்துட்டு வர்றேன். நீங்கள் வாசித்தது இருக்கட்டுங்க, வாயில் வர்றது என்ன, வாயில் என்ன வருது, பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு சொல்லி இருக்குது. சிலர் பிள்ளைகளை பற்றி அப்படி சொல்கிறாங்க, பிள்ளை எப்படி இருக்குமோ யாரு கண்டா, நாளைக்கு எப்படி இருக்குமோ பிள்ளை எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, எங்களை மாதிரி குள்ளமாக மட்டும் வந்துடக்கூடாதுங்க, ஹைட்டு எங்களை மாதிரி வந்துடக்கூடாது ஹைட்டு. நான் சொன்னேன், அது கூட வார்த்தையில் தான் இருக்குது. பனைமரம் போல இருப்பான்னு சொல்லி இருக்குது பைபிளில். இதை கொஞ்சம் எழுதி கொஞ்சம் ஒட்ட வைங்களேன் முன்னால, பனைமரம் போல இருப்பான்னு சொல்லி இருக்குது. அதனால நம்ம ஒருவேளை குள்ள வாழை மரமோ இருந்தாலும் புள்ள பனைமரம் போல இருப்பான், நம்மளாம் நம்பல அப்படி. சிலர் சொல்றாங்க, அந்த குடிச்ச பால், இந்த கறி, சாப்பாடுலாம் இருக்குது பாரு, அது இல்லை, அதை விட பெருசு ஒன்று இருக்குது. அது என்னன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள். பனைமரம் போல இருப்பான்னு சொல்லி இருக்குது. அப்ப அதை சொல்லுங்களேன், எப்படி இருப்பான், சரீரத்தில் எப்படி இருப்பான், அறிவில் எப்படி இருப்பான், ஞானத்தில் எப்படி இருப்பான், ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இருப்பான், எப்படி உங்களுடைய பிள்ளைகள் இருப்பான்ற வேத வசனம் சொல்லி இருக்குது. உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லி இருக்குது. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி, பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், கையின் பிரயாசம் எப்படி இருக்கும், நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்குது. அதெல்லாம் சொல்லுங்களேன், வாய்க்கும் சொல்லி இருக்குது. இது பார்க்குறேங்க, இவ்வளோ நாள் ஒன்றும் செஞ்சதெல்லாம் உறுப்பு இல்லை, இதாவது நடக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்குது, அதை சொல்ல வேண்டியதானே, ரொம்ப முக்கியம். பாருங்க, வருங்காலங்களில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லி ஆசீர்வதித்தான். இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை அவர்கள் மேல சொல்லி சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தான் என்று எழுதியிருக்கிறது. அவங்க சொன்னபடியே ஆயிற்று. இருக்கீங்களா? அவங்க சொன்னபடியே ஆயிற்று.
21ஆம் வசனம், விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து, பேரங்களையே கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான், ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு, இப்ப பாருங்க, யாக்கோபு மட்டும் இல்ல, பாருங்க, இப்ப பாருங்க, ஆபிரகாம் அப்படி செய்தான், விசுவாசித்து பேசினான். ஈசாக்கு விசுவாசித்து பேசுகிறான். யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்புடைய பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ அதன்படி ஆசீர்வதிக்கிறான். இப்போ யோசேப்பு என்ன பண்றான் பாருங்க, விசுவாசத்தினாலே யோசேப்பு, எல்லாருக்கும் அந்த விசுவாசத்தின் ஆவி இருக்குது பாருங்க, எல்லாரும் அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்றாங்க. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். என்ன நடக்க போறதுன்றதை இப்பவே தீர்க்க தரிசனமா சொல்றான். எப்ப நடக்க போறது? பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு. யோசேப்பு எகிப்து தேசத்தில் வந்து சேர்ந்த பிறகு 430 ஆண்டுகள் அவர்கள் அங்கே இருந்தார்கள் எழுதி இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிற காரியங்களே அவன் சொல்லுகிறான். நல்ல கவனத்தில் வைங்க. இவன் செத்த பிறகும் இவன் சொன்ன வார்த்தைகள் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா அது கடவுள் சொன்ன வாக்கு தத்தங்கள். இவன் செத்துட்டாலும் பரவாயில்ல, இவனுடைய சந்ததி ஒன்னொன்னா தலைமுறையா செத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, அப்பவும் பரவாயில்ல. அந்த வார்த்தைகள், கடவுள் சொன்ன வார்த்தைகள் மாறவே இல்லை. இவன் சொன்ன வார்த்தைகளும் வல்லமை இருக்குது, அது மாறவே இல்லை. இவன் சொன்ன வார்த்தைகள், கடவுள் சொன்ன வார்த்தைகள் தலைமுறையா வேலை செய்து 430 ஆண்டுகளுக்கு பிறகு இவன் சொன்னது போலவே அவர் வெளியே வந்தாங்க. அப்ப அவனுடைய எலும்பையும் தூக்கிட்டு வந்தாங்க வெளியே. இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து வாயை திறந்து சொன்னா நீங்க செத்த பிறகும் கூட 1000 தலைமுறை வரைக்கும் அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். நீங்க போன பிறகு கூட அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்நாளுக்கு பிறகு அது வேலை செய்யும் என்பதில் நிச்சயம். ஏன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு எல்லை கிடையாது. வார்த்தை இட்ஸ் இட்டர்னல், அது நித்தியமானது. வார்த்தையை வெளியே விட்டுறணும். அதனால்தான் ஆசீர்வாதத்தை கூறிவிட வேண்டும், என்ன நடக்க போகிறது என்று சொல்லிவிட வேண்டும். 400 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிறது அவன் சொல்கிறான் பாருங்க, என்ன நடக்க போகுதுன்னு. அப்போ எலும்பெல்லாம் கொண்டு போன்றான். ஏன்னா அங்கே போகிறோம் நம்ம, இது நம்ம ஊர் இல்லை. கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த கானான் தேசம் தான், நம்முடைய முற்பதாக கொடுத்த தேசம் தான். அங்கே போகும்போது என்ன மறந்துடாதீங்க, நோண்டி எடுத்துகிட்டு போன்றான். எலும்பெல்லாம் பத்திரமா எடுத்துகிட்டு போ, ஏன்னா அந்த தேசத்துக்கு போனேன். நானும் செத்துட்டாலும் பரவாயில்ல, அங்கே தான் போவேன் நான், அதுதான் என்னுடைய தேசம், அங்கே போவேன்றான். எப்படி இருக்கு பாருங்க. அப்போ பாருங்க, நாம் முதல்ல நம்முடைய வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை சொல்ல போறேன், நல்லா கவனிங்க. நிறைய பேர் மற்றவங்களுக்கு தீர்க்க தரிசனம் பண்றதுலேயே குறியா இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றார், கர்த்தர் என்ன அற்புதமா உபயோகப்படுத்துறாங்க, எல்லாருக்கும் நான் தீர்க்க தரிசனம் சொன்ன, கடைசியில் எனக்கே எப்படின்னாரு. நான் சொன்ன கரெக்ட், ஏன்னா எல்லாருக்கும் சொன்னீங்க, உங்களுக்கு மட்டும் சொல்லாம விட்டீங்க. நீங்க கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் சொல்றதுக்காக தீர்க்க தேவையில்லை, உங்களுக்கு முதல்ல சொல்லுங்க தீர்க்க தரிசனத்தை. நீங்க எப்படி இருப்பீங்க, உங்க குடும்பம் எப்படி இருக்கும், உங்க கையின் பிரயாசம் எப்படி இருக்கும், உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கும், நீங்க எப்படி இருப்பீங்கன்றதை முதல்ல நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. God has made you like a prophet for yourself, for your home, in your home. உங்களுடைய குடும்பங்களில் ஒரு தீர்க்கதரிசியை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்புகிறார், கர்த்தர் விசுவாசிக்கிறார், கர்த்தர் அதுக்காக உங்களை வைத்திருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியை போல செயல்படுங்க. நாளைக்கு என்ன நடக்க போகிறது, எப்படி இருப்பார்கள் என்பதை இன்னைக்கே பேசுங்கள், விசுவாசத்தோட பேசுங்க. உங்க சந்ததி எப்படி இருக்கும், 10 தலைமுறைக்கு பிறகு எப்படி இருப்பார்கள், எப்படி அவர்கள் விளங்குவார்கள் என்பதை சொல்லுங்கள் வாயை திறந்து. அது அப்படியே ஆகும். நீங்க போன பிறகு அது அப்படியே ஆயிட்டே இருக்கும். இருக்கீங்களா? 1000 வருஷம் பொறுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க சொல்றது அது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய உண்மைகள் பாருங்க. சொல்லிட்டு ஆள் செத்து போகிறான், கரெக்டாக 430 வருஷத்துக்கு அப்புறம் விடுதலை வருது. அவங்கெல்லாம் வெளியே போகிறாங்க, நினைவு கூறுறாங்க, எலும்பை பத்திரமா எடுத்துகிட்டு போகிறாங்க. இருக்கீங்களா? அப்போ விசுவாசம்னா என்னன்றத கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள் விசுவாசம். திருப்போம் இன்னும் 1-2 வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன் விசுவாசத்தை பற்றி. அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷஸ் கமாடிட்டி, அது எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அநேக பேருக்கு இது விளங்குறதில்லை. பவுல்
தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்றாரு, பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு இன்னொரு இடத்துல கூட இருக்குது, 1 தீமோத்தேயுலயும் இருக்குது. 2 தீமோத்தேயு திருப்போம், 2 தீமோத்தேயு திருப்போம். 2 தீமோத்தேயு 4 உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராய்த்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அதாவது விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது சொல்றார் மாயமற்ற விசுவாசம்னு. ஆங்கிலத்தில் அன்ஃபெயின்டு ஃபெய்த்னு ஒரு டிரான்ஸ்லேஷனில் வருது, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் அன்ஹிப்போக்ரிட்டிக்கல் ஃபெய்த் வருது, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஜென்யூன் ஃபெய்த்னு வருது, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ட்ரூ ஃபெய்த்னு வருது. அப்போ என்ன அர்த்தம்? இது ட்ரூ ஃபெய்த்னு சொன்னால் இவனுக்குள்ளே இருக்குது ட்ரூ ஃபெய்த்னா பொய்யான விசுவாசம்னு ஒன்று இருக்குது. இது மாயமற்ற விசுவாசம்னா மாயமுள்ள விசுவாசம்னு இருக்குது. அப்போ விசுவாசம் உண்மையான விசுவாசம் என்ன? இவனுக்குள்ளே இருக்காது உண்மையான விசுவாசம்னு சொல்கிறாரு. அது என்ன, எப்படிப்பட்ட விசுவாசம்? 1 பேதுருக்கு திருப்போம். 1 பேதுரு 1:7 அது எப்படிப்பட்ட விசுவாசம்? உண்மையான விசுவாசம்னா இதுதான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அது அந்த விசுவாசத்தின் ஒரு பண்பு, ஒரு முக்கியமான குணாதிசயம். 1 பேதுரு 1:7 பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நல்ல கவனிங்க, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். எதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றது? பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். நிறைய பேருக்கு பொண்ணு இன்னைக்கு என்ன விலைக்கு போகுதுன்றதுலேயே இருக்கிறாங்க. ஏறிச்சா இறங்குச்சா இதே தான் பொழைப்பு அவங்களுக்கு. 400 இறங்கிடுச்சாமே, 500 ஏறிடுச்சாமே இப்படின்னு அது கிடக்குது. பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குது. ஏன் பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம்னு சொல்லி இருக்குது? பொன்னை உண்டாக்குனதே இந்த விசுவாசம் தான். இந்த விசுவாச தேவன் பூமி கடியில் பொன் விளைகிற பூமியா வச்சாராம். எப்படி அந்த பொன் விளைகிற பூமியா வச்சாரு? தன்னுடைய விசுவாசத்தை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பூமியை உண்டாக்கினார். விசுவாசத்தை கொண்டு எப்படி? விசுவாசித்து பேசி, நினைத்து பேசி, இருதயத்தில் எண்ணி பேசி, அதை விரும்பி பேசி, எதெல்லாம் உண்டாக வேண்டும் என்று அவர் விரும்பினாரோ அதையெல்லாம் அந்த தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை எல்லாம் சொல்லி சொல்லி தான் உண்டாக்குனார். அதனால தான் அவரை விசுவாச தேவன் சொல்றோம். ஏன்னா அந்த மெத்தடை தான் அவர் ஃபாலோ பண்றாரு. வெளிச்சம் உண்டாக்குறதுனார். ஏன்? வெளிச்சத்தை விரும்புகிறார், வெளிச்சம் உண்டாக வேணும்னு விரும்புகிறார், அதை சொல்றாரு. எல்லாத்தையும் உண்டாக்குறதுனார். ஏன்? அது உண்டாக வேணும்னு எது விரும்புகிறாரோ அதை அவர் சொல்றாரு. நீங்க என்ன உண்டாக வேணும் என்று சொல்றீங்க பாருங்க. அப்படி உண்டாக்கினது தான் பொன். ஆகவே தான் சொல்றாரு பொண்ணு விலையே கவனிச்சிட்டு இருக்காதீங்க. சிலருக்கு ரொம்ப அங்கலாய்ப்பு என்னன்னா, ஒரு வளையல் கூட இல்லைங்க, எனக்கு ஒரு செயின் கூட இல்லைங்க, எந்த நகையும் இல்லைங்க. இதில் ரொம்ப அவங்க நேரத்தை செலவழிக்கிறாங்க. போட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு அங்கலாச்சிக்கிட்டு கவலை போட்டுக்கிட்டு, எனக்கு அது இல்லை, இருந்ததெல்லாம் போச்சாக்கும், கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்களாக்கும், எல்லாம் தொலைஞ்சு போச்சாக்கும், ஒன்றும் இல்லாமல் போனாக்கும், இதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், அது போனால் போதுங்க. இந்த விலையேற பெற்ற விசுவாசம், இதை கவனம் செலுத்துங்க. உள்ளத்தில் விசுவாசம் இருந்தால் நாளைக்கு போனதெல்லாம் திரும்ப வரும், போனதுக்கும் அதிகமாக திரும்ப வரும். பணம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. பணத்தை நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம், பொண்ணை வெள்ளியை வாங்கலாம் ஈஸியாக. ஏன்னு சொன்னால் இந்த விசுவாசம் இருந்தால் எல்லாம் நமக்கு உண்டாகும். விசுவாசம் தான் எல்லாத்தையும் உண்டாக்குது. ஆகவே பொண்ணை வெள்ளியை காட்டிலும் பணத்தை காட்டிலும் எல்லாத்தை காட்டிலும் எதில் கவனத்தை செலுத்துங்க? அதிகமாக உள்ளே இருக்கிற விசுவாசத்திலே கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா இந்த விசுவாசம் தான் அதையெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு தருகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆலயத்துக்கு வரும்போது எதில் கவனம் செலுத்துறீங்க? விசுவாசத்தில் கவனம் செலுத்துறீங்க. இதை டெவலப் பண்ணுறீங்க.
அது இல்லை இது இல்லை, கவலைப்படாது. இங்கே வந்து அந்த கவலையில் தூக்கி எரிச்சிருங்க. இங்கே வந்து என்ன பண்ணுங்க, நான் இங்கே வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையிலே நான் செய்கிற மிக சிறந்தது இதுதான், என் விசுவாசம் வளர்றதுக்கு நான் என்ன பண்ணுறோமோ அதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிறது போல் நான் நாளைக்கு இருக்க போகிறதில்ல. ஏன்னா விலையேற பெற்ற விசுவாசம், அதிக விலையேற பெற்ற, எல்லாரும் சொல்லுங்க அதிக விலையேற பெற்ற விசுவாசம். பொன்னை காட்டிலும் ரொம்ப விலை அதிகமாக இது. அதிக விலையேற பெற்ற விசுவாசம். இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இதை விட்டுறக்கூடாது. இது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது. இது மங்கி போயிடக்கூடாது. இது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது. இதை டெவலப் பண்ணணும். இதை நான் அபிவிருத்தி பண்ண வேணும். இதை வளர்க்க வேணும். ஏன்னா கழுத்தில் காதில் மாட்டிகிட்டு இருக்கிறத விட இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது இருந்ததுன்னா எல்லாம் நமக்கு வந்து சேரும். அப்போ அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் இதில் நம்ம அதிக கவனம் செலுத்தும் போது அதெல்லாம் நமக்கு சாத்தியமாகிறது. அதிக விலையேற பெற்ற விசுவாசம். அழிந்து போகிற பொண்ணு கூட சோதிக்கப்படுறதா. ஆனால் உங்களுடைய அதை விட அதிக விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு, எத்தனை பேர் நம்புறீங்க சில நேரத்தில் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்று? பல்வேறு சூழ்நிலைகளில் கஷ்டங்கள் நேரத்தில் இந்த விசுவாசம், அதிக விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படுது. பொண்ணை சோதிக்கும் போது பாருங்கள், அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போயிடுது. அதில் இருக்கிற அந்த பொண்ணு மட்டும் அப்படியே இருக்கும். அதுக்கு தான் அதை புடமிடுறாங்க இல்லையா? தீயில் போட்டு புடமிடும்போது அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போயிடுது. சுத்த பொண்ணு மட்டும் மீதி அப்படியே இருக்குது. இந்த விசுவாசம் சுத்தமான விசுவாசமாக இருக்கிறபடினால, அன்ஃபெயின்டு ஃபெய்த்தாக, உண்மையான விசுவாசமாக இருக்கிறபடினால, ரியல் ஃபெய்த்தாக இருக்கிறபடினால, இது கடவுளுக்குள்ளேயே இருக்கிற அதே விசுவாசத்தை போல இந்த விசுவாசம் இருக்கிறபடினால சோதனை வரலாம், கஷ்டங்கள் சோதனையில் சந்திக்கலாம், சோதனை ஊடே கடந்து போகலாம். ஆனால் பொண்ணு எப்படி அதை அழிக்க முடியாதோ, அது எப்படி சோதனை தீயில போட்டு எரிக்கிறதுனால அது ஒன்றுலாம் போக போறது இல்லை, அதே போல அதை விட அதிக விலையேற பெற்ற இந்த விசுவாசமானது அந்த சோதனைக்கு உள்ள போய் அடுத்த பக்கம் வெற்றிகரமாக வந்துவிடும். அப்போ ஒருவேளை சோதனையின் கூட கடந்து சென்று கொண்டிருக்கலாம், கஷ்டகாலமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனை நேரத்தில் உங்களுடைய விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், வெற்றிகரமாக உங்களை வெளியே வர வைக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ இதில் கவனம் செலுத்துங்க. பிரச்சனையை பற்றி பரவாயில்ல, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த விசுவாசம் வந்து இந்த சோதனை மத்தியிலெல்லாம் நின்று தாக்கி பிடித்து உங்களை அடுத்த பக்கத்தில் கொண்டு வந்து வெற்றிகரமாய் சேர்க்கும் என்பது சந்தேகமே இல்லை. 2 பேருக்கு திருப்புங்க, அங்கேயும் சொல்லியிருக்கு பாருங்க. இங்கே அதிக விலையேற பெற்ற, பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற விசுவாசம்னு சொல்லியிருக்கு. 2 பேர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறவராது. கவனிச்சிங்களா? எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு பேதுரு எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரா? எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வருது, லைக் ப்ரெஷஸ் ஃபெய்த். எங்களை போல அருமையான விசுவாசம்னா அந்த அருமையான விசுவாசங்கிறத ப்ரெஷஸ் ஃபெய்த் என்று சொல்கிறார். ப்ரெஷஸ், மறுபடியும் அந்த விலையேற பெற்றன்றது ஐடியா தான் வருது அதில். ப்ரெஷஸ், இயேசுடைய ரத்தத்தை ஏன் ப்ரெஷஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்கிறோம்? ஏன்னு சொன்னால் எல்லா ரத்தமும் அவர் செய்கிறத செய்ய முடியாது. நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவுகிற ரத்தம் அது. அதை வேற எந்த ரத்தமும், எந்த ஆட்டுக்கடாவின் ரத்தமும், எந்த மனுஷனுடைய ரத்தமும் அது செய்ய முடியாது. இயேசுடைய மாசற்ற குற்றமற்ற ரத்தம் மட்டுமே மனிதனுடைய பாவங்களை நீக்கி அவரை சுத்திகரிக்க முடியும். அதனால தான் அது ப்ரெஷஸ் பிளட்னு சொல்கிறோம். அது எப்படி ப்ரெஷஸ் பிளட்டோ அதுபோல் நம்முடைய விசுவாசமும் ப்ரெஷஸ் ஃபெய்த். ஏன் அது ப்ரெஷஸ் ஃபெய்த்து? எதுவுமே செய்ய முடியாத இது செய்யும் இந்த விசுவாசம். முடியாதுங்கிறதெல்லாம் கூடுமானது என்று ஆக்கும், இயலாது என்பதையெல்லாம் இயல வைக்கக்கூடியது இந்த விசுவாசம். அதனால தான் இது ப்ரெஷஸ் ஃபெய்த்து. இது அருமையான விசுவாசம். எல்லாம் சொல்லுவோம், அருமையான விசுவாசம், அதிக விலையேற பெற்ற விசுவாசம். திருப்போம் ரோமர்களது நிருபம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போ இந்த இருதயம் வாய் அல்லது இருதயத்தில் விரும்பி வாயில் பேசுகிறது, இருதயத்தில் விசுவாசித்து வாயில் பேசுகிறது எவ்வளோ முக்கியங்கிறத வேதத்தில் பல்வேறு இடங்களில் பார்க்கலாம். நாம அதில் ஒரு முக்கியமான பகுதி இது. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இருக்கீங்களா? இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே.
என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் இருதயத்திலும் உன் வாயிலும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது. எந்த வார்த்தை அது? விசுவாச வார்த்தை. நம்ம இப்ப என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம்? விசுவாச வார்த்தையை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எங்க இருக்குது? சமீபமா இருக்குது, கிட்ட இருக்குது, வாயிலும் இருதயத்தில் இருக்குது. அப்ப வெற்றி எங்க? தூரத்தில் இல்லை, கிட்ட இங்கே இருக்குது. வெற்றி கிட்டாத ஒரு கனி இல்லை, எட்டாத ஒரு கனி இல்லை. வெற்றி கிட்ட சமீபத்தில் இருக்கிறது. வெற்றி கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. இருதயத்தில் வாயில் ரொம்ப கிட்ட வச்சுட்டார் கடவுள். அதை இதை உபயோகப்படுத்தினா வெற்றி நிச்சயமாக உண்டு. இருதயத்தில் வாயில் இருக்குது. 9ஆம் வசனம், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படும். எப்படி ரட்சிக்கப்படுறோம்னு சொல்றாரு? ரட்சிக்கப்படுறதுக்கு இதே தான் ப்ராசஸ். வாயில் அறிக்கை, இருதயத்தில் விசுவாசம். வாயில் அறிக்கை, இருதயத்தில் விசுவாசம். ரட்சிக்கப்படுறது எவ்வளோ கஷ்டம்? கஷ்டமே கிடையாது. கிட்ட வச்சுட்டார் கர்த்தர் ரட்சிப்ப. எங்க அது? வாயில் அறிக்கை, இருதயத்தில் விசுவாசம். வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம். அடுத்த வசனம் பாருங்க, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 3 வசனம் வாசித்தேன், 8, 9, 10. 3 வசனத்திலையும் இருதயம், வாய், இது எத்தனை தடவை சொல்லப்பட்டிருக்குது? 3 வசனத்தில் 3 தடவை சொல்லப்பட்டிருக்குது. அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த இருதயம், வாய், இப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எப்படி கிறிஸ்தவ விசுவாசியா மாறினீங்க? எப்படி புது சிருஷ்டியா ஆனீங்க? வாயில் அறிக்கை செய்தீங்க, இருதயத்தில் விசுவாசித்தீங்க. வார்த்தை வாயில் இருந்தது, இருதயத்திலும் இருந்தது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்தீங்க, ரட்சிப்பு உண்டாக வாயில அறிக்கை செய்தீங்க. இப்படிதான் ரட்சிக்கப்பட்டீங்க. எப்படி சுகமாக போறீங்க? இருதயத்தையும் வாயையும் வச்சுதான். எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க? இருதயத்தையும் வாயையும் வச்சுதான். எப்படி சந்தோஷமான குடும்பம் உண்டாக போறது? இருதயத்தையும் வாயையும் வச்சுதான். இருதயத்தில் என்ன இருக்குது, வாயில் என்ன வருது, இதை வச்சுதான் எல்லாம் நடக்க போகிறது. எல்லாம் சொல்லுங்க, இருதயம், வாய், இதுவே என்னுடைய வெற்றியின் ரகசியம். அப்ப இருதயத்தில் என்ன இருக்கு, வாயில் என்ன இருக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அதன் மூலமாக தான் வெற்றி உண்டாகிறது. திருப்பம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. எத்தனை பரிசுத்த சகோதரர் இருக்கீங்க? மீதி பேர்ல என்னங்க? பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. வெறும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்துவை கவனித்து பாருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொல்றார்? நாம் அறிக்கை பண்ணுகிற. நாம் அறிக்கை பண்ணுகிற. எல்லாரும் சொல்லுவோம், நாம் அறிக்கை பண்ணுகிற. நாம் அறிக்கை பண்ணுகிறேன்னு சொன்னா, தி அப்பாசல் அண்ட் ஹை பிரீஸ்ட் ஆஃப் ஆர் கன்ஃபெஷன். அதாவது அறிக்கைக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு பாருங்க. கிறிஸ்தவமே ஒரு அறிக்கையின் மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்டியானிட்டி இஸ் a great confession. எவ்வளோ பெரிய பெரிய வேத போதகர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலிருந்து. கிறிஸ்டியானிட்டி இஸ் a confession. ஆனால் இதை புரிந்து கொள்றத சரியாக புரிந்து கொள்றதில்ல நிறைய பேர். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, டெய்லி போய் இந்த பாவ அறிக்கை பண்ணுறோம் பாருங்க, இதுதான் கிறிஸ்தவம் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் அப்படி சொல்லியிருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்னைக்கு பாவ அறிக்கை பண்ணிட்டியா, நாளைக்கும் பண்ணிவிடு, விடாத, ஒவ்வொரு நாளும் பண்ணிவிடு, கரெக்டாக பண்ணிவிடு, பாவ அறிக்கை பண்ணுறது தான் கிறிஸ்தவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. பாவ அறிக்கைங்கிறது அது எப்போ ஒரு நாள் செய்கிறது ஒன்று. என்னைக்கோ நம்ம பாவம் செய்யும்போது போய் அறிக்கை செய்கிறோம். பாவம் செய்யும்போது அறிக்கை செய்ய சொல்லியிருக்குது. 1 யோவான் 1:9 சொல்லியிருக்குது, பாவம் செய்யும்போது அதை அறிக்கை செய்ய சொல்லி. ஆனால் தினந்தோறும் பாவமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். தினந்தோறும் பாவம் செஞ்சு அறிக்கை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாருங்க என்ன. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்போ பாவம் செய்கிறோம், அந்த நேரத்தில் அறிக்கை செய்கிறோம். அப்போ எப்போ செய்கிற ஒரு அறிக்கையை, அதனாலயா இது அறிக்கையின் மார்க்கம்னு சொல்லப்படுகிறது. எப்போ செய்கிற அறிக்கையை வச்சு கிடையாது. எப்போ செய்கிற அறிக்கை இல்லை, எப்பவுமே செய்கிற அறிக்கை ஒன்று இருக்கிறது. அது என்ன? அதுதான் விசுவாச அறிக்கை. அதனாலதான் கிறிஸ்தவம் அறிக்கையின் மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தை அறிக்கை செய்யறதுனால அல்ல. ஏன்னா அது எப்போ செய்யறது, எப்பவுமே செய்யறது. என்ன? நான் என்னத்தை விசுவாசிக்கிறேனோ அதை அறிக்கை செய்கிறேன். இருக்கீங்களா? நான் என்ன விசுவாசிக்கிறேன்? நான் கிறிஸ்துவை என்னவென்று விசுவாசிக்கிறேன். அவருடைய ரட்சகர்னு விசுவாசிக்கிறேன்னா, கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக எனக்கு என்ன நடப்பிக்கப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது மூலமாக, அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்க முடியாத இருக்கிறதுனால நான் என்ன செய்ய முடியும், இதை நான் அறிக்கை செய்கிறேன். அவர் செத்ததன் மூலமாக எனக்கு என்ன நடந்தது,
அவர் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு எனக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறபடினால எனக்கு இன்னைக்கு என்ன உண்டாயிருக்கிறது, அவருடைய வார்த்தை ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனால நான் இன்றைக்கு என்ன செய்ய முடியும். இருக்கிறீங்களா? இதை நான் அறிக்கை செய்ய வேணும். இது எப்பவுமே செய்யலாம். இது எப்பவுமே நான் செய்கிற அறிக்கை. நிறைய பேருக்கு அது வழங்குறது பாருங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேச போகிறேன் நான் வரப்போகிற நாட்களில். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 14ஆம் வசனம். 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அதாவது நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அதாவது மாற்றி மாற்றி பேசக்கூடாதுன்றார். என்ன அறிக்கை பண்ணீங்களோ, விசுவாசித்து எதை விசுவாசத்தை அறிக்கை பண்ணீங்களோ, அது நாளைக்கு சூழ்நிலை மாறிட்டதுனால அறிக்கையும் மாற்றிக்காதீங்க. அதை உறுதியாய் பற்றிக்கணும். உறுதியான ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக அதிலே இருங்க, அதிலே நிலச்சிருங்க. இந்த அறிக்கையை பண்ணீங்க, அதிலே நிலச்சி இருங்க. நாளைக்கு கொஞ்சம் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை மாற்றிடாதீங்க, அதிலே நிலச்சிருங்கன்றார். ஏன் நிலச்சிருக்கணும், ஏன் நிலச்சிருக்கணும்னு அதை சொல்கிறார் அங்கேயே. அதாவது பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகி இயேசுன்னு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால். அதாவது 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், அப்போஸ்தலரும் என்னவுமா இருக்கிறார், அவர் நமக்கு பரிந்து பேசுகிறவருமா அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறபடினால நீங்கள் அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கின்றார். அது என்னது? அது அவர் அங்கே இருக்கிறபடினால நீங்கள் எங்கள் அறிக்கையில் உறுதியாக இருங்க, மாற்றிடாதீங்கன்றார். ஏன்னு சொன்னால் இந்த பிரதான ஆசாரியர் அல்லது பரிந்து பேசுகிறவர் என்பதற்கு என்ன இன்னொரு அர்த்தம்னு சொன்னால் அட்வொகேட்னு அர்த்தம். நமக்கு ஒரு அட்வொகேட்டு அந்த ஜட்ஜுக்கு முன்னாலே இருக்கிறார், பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கிறார். அவர் நமக்காக அட்வொகேட்டாக இருக்கிறார். இந்த அட்வொகேட்டுகளுக்கு என்ன ரொம்ப முக்கியம், நாம் என்ன அறிக்கை பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அவங்க எதுக்கு அங்கே இருக்கிறாங்க, நாம் என்ன அறிக்கை பண்ணுறோமோ, நான் தப்பு செய்யலை, என் மேலே தப்பு இல்லைன்னு நாம் அறிக்கை பண்ணால் அதை நிரூபிக்கிறதுக்காக அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை ஜட்ஜுக்கு தெரியப்படுத்தி அதற்குரிய வாதங்களையும் ஆதாரங்களையும் எடுத்து வைத்து நான் சொல்கிறபடியே நான் தப்பு இல்லை, என் மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபித்து காண்பிக்கிறதுக்கு தானே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதனால தான் உன்னுடைய அறிக்கையில் உறுதியாயிருன்றார். ஏன்னு சொன்னால் உனக்காக அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார், உனக்காக வாதாடி கொண்டிருக்கிறார், உன் நிமித்தமாக அவர் பேசி கொண்டிருக்கிறாரு. அப்போ நீ இங்கே மாற்றி பேசிடக்கூடாதுன்றார். இங்கே நீ என்ன பேசுறியோ அதை வச்சு தான் அவர் அங்கே பிரதான ஆசாரியராக பரிந்து பேசுகிறவராக இருக்க முடியும். நீங்கள் தப்பு பண்ணலன்னா தப்பு பண்ணலன்றதுக்கு அவர் வக்கீலாக இருக்க முடியும். நம்ம லாயர் வீட்டுக்கு போயிட்டு நான் உண்மையாக தப்பு பண்ணலங்க, நீங்கள் எனக்கு லாயராக இருங்க, இந்தாங்க பிடிங்க 5000 ரூபா ஃபீஸு, நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஜட்ஜுக்கு முன்னால் போயிட்டு ஒரு விஷயம் இருக்குதுங்க, நான் லாயருக்கே சொல்லலைங்க அப்படின்னா லாயர் கூப்பிட்டு வந்து சாத்துவார் வெளியே கொண்டாங்க. என்ன விஷயம் இருக்குன்னு என்ன பைத்தியக்காரனாக்குறேன். உனக்காக நான் போய் அங்கே நின்று கோட்டை கட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு என் படிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு வாதத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஆதாரங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நின்று பேசலாம் நின்றுட்டு இருந்தா நீ வாயை திறந்தா ஃபுல்லாக ஆப்போசிட்டாக வருது. அப்புறம் நான் என்ன பண்ணுறது உனக்கு எம்பாரு இல்லையா? இப்படிப்பட்ட ஆளுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்லுகிறேன், நீங்கள் அறிக்கையை மாற்றினீங்கன்னா அங்கே வக்கீல் ஒன்றும் பண்ணவும் முடியாது. நீங்கள் இங்கே மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தா பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறவர் இருக்கார் பாருங்க, அவராலேயே உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுது. உங்களுடைய அறிக்கையை வச்சு தான் அவர் செய்கிறாரு. நீங்கள் இங்கே என்ன அறிக்கை பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அவர் அங்கே பேச முடியும். அப்படித்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பதில்கள் உண்டாக முடியும். இருக்கீங்களா? அப்போ நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம்னு கவனிங்க. நம்ம வாயை திறந்து என்ன அறிக்கை இடுகிறோம் என்றது எவ்வளவு முக்கியங்கிறத பாருங்கள். அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக இருக்கும். நாம் விசுவாசத்தை பேசினா போதும், நமக்காக பரிந்து பேசுகிற அங்கே உட்காந்துக்கிட்டு நாம் பேசுகிறதெல்லாம் அப்படியே ஆக வேணும் என்று கங்கணம் கட்டிக்கிட்டு அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாம் சொல்வது அப்படியே ஆகும். எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். எல்லாருக்கும் விளங்குதா? ஹலோ, இந்த ஹலோவுக்கு விளக்கம் சொன்ன போன வாரம். இது என்ன மாதிரி ஹலோன்னு உங்களுக்கு தெரியும், விளங்குச்சான்னு அர்த்தம் இல்லையா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்காக பரிந்து பேசுகிறவர் அங்கே பிதாவின் வலது பார்சத்தில் உண்டு. நீங்கள் என்ன வாயத்திறன்னு சொல்கிறீங்கன்னா அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதை உறுதிப்படுத்துவதற்காக அவர் அங்கே இருக்கிறார்.
நீங்கள் சொல்கிறத வச்சு அங்கே வேலை செய்ய போகிறார் அவர். நீங்கள் சொல்கிறத வச்சு எல்லாம் நடக்க போகிறது. உங்களுடைய வாய் நடிக்க ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. உறுதியாய் அதில் இருக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே பேர்பட்ட சத்தியத்தை கேட்கும்படி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களை அப்படி உண்டாக்கி இருக்கிறீர். கர்த்தாவே, உம்மை போலவே எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். சொல்லி சொல்லி சொன்னதெல்லாம் ஆகும் என்கிற விதத்திலே எங்களை உண்டாக்கி இருக்கிறீர். கர்த்தாவே, அதை அறிந்து கொள்ள முடியாத மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வாயில் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, நாவிலே சொல் தவறாதவன் பூரண புருஷனாக இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறது. சொல் தவறாதவர்களாக நாவை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையே திசையை திருப்பி நல்ல திசையில் கொண்டு செல்லக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் மாறட்டும். கர்த்தாவே, இதற்கான வெளிப்பாட்டை நீர் கட்டளையிடுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். சுகத்தை, சமாதானத்தை, விடுதலையும் சந்தோஷத்தையும் எல்லாவற்றையும் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளட்டும். அது அவருடைய வாழ்க்கையில் நிலவரப்படட்டும். இதை அவர்கள் டிக்ரி பண்ணட்டும். தங்களுடைய வாழ்க்கையில் இதை நிர்ணயிக்கட்டும், இதை தீர்மானிக்கட்டும், இதை அறிக்கை செய்யட்டும். இது எப்படித்தான் என்று சொல்லட்டும். கதாவே, அது அப்படியே ஆகட்டும். அப்படி எங்களை உண்டாக்கி இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வெற்றியின் பாதையில் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.